Welcome back students. So today we are going to learn chapter 7 Concurrence of Triangles example 2. In the previous class we learned the four criteria of concurrence of triangles. What are they? SAS, SSS and ASA and RHS. Okay, four concurrence triangles oda criteria va paathom. So அதை apply பண்ணி தான் இந்த examples லாம் பார்க்க போறோம். Okay, in triangles ABC and PQR. So two triangles இருக்கணும். Okay, concurrence of triangles க்கு நம்ம compare பண்ண two triangles இருக்கணும். Okay, so ABC and PQR. So AB உடைய side என்னது 3.5 cm and BC உடைய side is 7.1 cm. AC is 5 cm. Okay, three sides are given in the first triangle. As the same for the second triangle PQR, the PQ value is 7.1 cm. QR value is 5 cm and PR value is 3.5 cm. Examine whether the two triangles are concurrent or not. If yes, write the concurrence relations in symbolic form. Symbolic form na concurrence க்கு symbolic சொல்லணும்ல இந்த மாதிரி. ஓகேவா, உங்களுடைய bookல E ன்னு இருக்கும். This is not a E. இதுதான் concurrence rule, concurrence உடைய symbol. Okay. So இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே three sidesமே எப்படி இருக்குன்னா equal தான். 3.5 here also 3.5, 5 cm here also 5 cm, 7.1 7.1. But இந்த ABCங்கிற alphabet PQRங்கிற அந்த பேட்டர்ன்ல வந்திருக்காது. ஓகே, ஸோ ஏபிங்கும்போது இந்த சைடு எங்கே இருக்குது? பிஆர்ங்கிற சைடில் தான் இருக்குது. ஓகே, இல்லாட்டி ஆர்பி அந்த சைடில். பிசி இந்த சைடு வந்து பிக்யூக்கு தான் ஈக்குவல். ஓகே, ஸோ நீங்கள் ஏபிசின்னா பிக்யூஆர்னு ரைட் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக கரஸ்பாண்டிங் அந்த சைட்ஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் படி தான் அந்த ட்ரையாங்கிளோட இது இருக்கணும். அப்போ தான் அது கான்குரண்ட்டாக இருக்கும். ஓகே, புரியுதா? கான்குரண்ட்னா இப்போ இந்த ட்ரையாங்கிளை இதோட நம்ம ஃபிக்ஸ் பண்ணுதோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சைடு பிஆர் சைடு வந்து ஏபியில் தான் அப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். பிக்யூ வந்து பிசியில் தான் ஃபிக்ஸ் ஆனால் தான் கரெக்டாக நிற்கும். ஓகே, அண்ட் ஏசி 5 சென்டிமீட்டர்னா ஆர்கியோட சைடு வந்து ஏசியில் தான் ஃபிக்ஸ் ஆகிருந்தால் தான் கோயின்சைட் ஆகும். தட் இஸ் த கான்குரண்ட். ஓகே, ஸோ நம்ம கரஸ்பாண்டிங் சைட்ஸ் பார்க்கலாம். ஹியர் AB is equal to PR, that is the 3.5 cm, and BC is equal to PQ, okay, that is a 7.1 cm, and AC is equal to RQ, illati QR, another 5 cm. So corresponding sides irukku. So SSS, okay, side concurrence rule padi the two triangles eppadi irukku sollirkalam, concurrent appdin sollalam. And concurrent eludhumbodhu listen, triangle ABC concurrent. So AB வந்து எதுக்கு ஃபிக்ஸாக இருந்தது? this one, ஓகேவா, RP and BC this is equal to PQ. அப்போ P ஏற்கனவே இருக்கு, Q. ஸோ இதுதான் கான்குரன்ஸே தவிர PQR இட்ஸ் நாட் அ கான்குரன்ஸ். ஓகேவா, ஏபிசிக்கு PQR கான்குரன்ஸ் கிடையாது. RPQ தான் கான்குரன்ஸ். எப்படி இருக்குன்னு தெரியுதா? AB is equal to PR. இப்போ நம்ம PRன்னு போட்டோன்னா பிசி வந்து எதுக்கு ஈக்குவல்? பிக்யூக்கு தான். அப்போ பிஆர் போட்டால் ஆர்கியூன்னு ஆயிரும். ஸோ அதனால் ஆர்கியூன்னு எழுதணும். அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன்று பிசிக்கு வந்து பிஆர். ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸுக்கு ஏற்றாப்பில் நம்ம எழுதியிருக்கணும். ஓகே, இல்லை அப்படின்னா இந்த ஏபி அப்படிங்கும்போது இந்த சைடு வரும். இதுவும் இந்த ட்ரையாங்கிள் அப்படியே இன்வெர்ட்டடாக இங்கே போட்டிருக்காங்க. இதுக்கும் தான், ஏக்கும் ஆர்க்கும் தான் நீங்கள் வெர்டெக்ஸை வந்து கரஸ்பாண்டிங் வெர்டெக்ஸ் சொல்லலாம், இல்லாட்டி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸில் கூட. ஸோ ஏங்கிற கார்னரில் பி ஆரும், பிங்கிற கார்னருக்கு வந்து வெர்டிசஸ்க்கு பியும், சி வெர்டெக்ஸ்க்கு வந்து கரஸ்பாண்டிங் வெர்டெக்ஸ் வந்து கியூ. ஓகேவா, அந்த ஆர்டரில் தான் எழுதியிருக்கணும். அப்படின்னா தான் கான்கரண்ட். ஓகே, ஸோ திஸ் ஷோஸ் தட் த த்ரீ சைட்ஸ் ஆஃப் ஒன் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல் டு த த்ரீ சைட்ஸ் ஆஃப் த அதர் ட்ரையாங்கிள். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இருக்க சைட்ஸ் எல்லாமே செகண்ட் ட்ரையாங்கிள் இருக்கிற சைட்ஸ்க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்குது. ஸோ பை SSS concurrence rule, the two triangles are concurrent. So SSS concurrence rule padi the two triangles enadhu concurrent. From the above the three equality relations, it can be seenly that A வந்து R ங்கிற vertex க்கு equal, P B க்கு equal, B வந்து P க்கு equal, C வந்து Q க்கு. So we have ABC concurrent to RPQ, not a PQR. Okay. So the order of the letters in the names of concurrent triangles display the corresponding relationship. Corresponding relationship படி தான் இந்த இதை எழுதணும். Okay. Thus when you write a triangle ABC concurrent to RPQ, you know that A lies on R, B on P, C on Q. AB line segment is RQ, RP, and BC line segment. Look at this figure. AB is a RP and BC is equal to PQ
and AC is equal to RQ. Okay, and the corresponding line segment எழுதியிருக்கோம். So the triangles, two triangles ABC concurrent to triangle RPQ. Okay, so இதுதான் the second example. The third example, a figure AD is equal to CD and AB is equal to CB. So look at this figure. AD is equal to CD, AB is equal to BC or CB. Okay, so three conditions நம்ம prove பண்ணோம். State the three pairs of equal parts in triangle ABD and CBD. So two triangles form ஆகுது பாருங்க, ABD and CBD அப்படின்னு two triangles form ஆகுது. அதோடைய pairs எழுதணும். Okay, corresponding sides நம்ம write பண்ணணும். And is a triangle ABD and triangle CBD concurrent அப்படிங்கிறத proof பண்ணணும். Okay, and the third one, does BD bisect angle ABC. ஏபிசிங்கிறது இதுதான் இந்த ஆங்கிள். ஓகே, ஏபிசிங்கிறது ஆங்கிள் தானே. இந்த ஆங்கிள்ங்கிறது சென்டரில் இருக்கிறது தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகிற பிளேஸ். ஸோ இது வந்து பைசெக்ட், பிடிங்கிறது பைசெக்ட். ஸோ இந்த லைன்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஏபிசிங்கிற ஆங்கிளில் பியிலேருந்து இந்த டி வந்து ஒரு லைன் போகுது, தட் இஸ் த பைசெக்ட். தட் மீன்ஸ் இந்த பி வந்து 60 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோமே, இதை வந்து 30 இந்த சைடு 30 இந்த சைடு 30 பிரியும். ஓகேவா? அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிடியில் இந்த பியோடைய பொசிஷன் 30 டிகிரி, சிபிடிங்கிற ட்ரையாங்கிளில் பியோடைய பொசிஷன் வந்து 30 டிகிரி அப்படின்னு அர்த்தம். அதான் இந்த பைசெக்டுக்கு மீனிங். ஓகேவா? இந்த பி வந்து 60 டிகிரியாக இருந்தது அப்படின்னா 30 பிரிக்கும், 70 டிகிரியாக இருந்தால் 35 பிரிக்கும். ஸோ ஈவனாக பிரிக்கிறது தான் அந்த பைசெக்ட்டுங்கிற வேர்டுக்கு மீனிங். ஓகே, and it is first solution. The first one, we prove that the ABD and CBD triangle எடுத்து corresponding parts பார்க்க போகிறோம். ஓகே, so in triangle ABD and triangle CBD, the three pairs of equal parts are of given below. So இது concurrent first நம்ம prove பண்ணாதான் அந்த corresponding sides நம்ம வந்து capture பண்ண முடியும். ஓகே, so first கவனிங்க, ABD triangle எழுதிக்கோங்க, ABD. ஓகே, so இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, AD is equal to CD. AD is equal to CD. First triangle ABD ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏவும் டியும் எந்த பொசிஷன் இருக்குது, ஃபர்ஸ்ட்டும் தேர்டும். ஸோ இங்கே அப்போ சிங்கிற பிளேஸில் ஏங்கிற பிளேஸில் சியும் டிங்கிற பிளேஸில் டியும் எழுதணும். அப்போது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக எழுதிக்கிடணும். ஓகே, அண்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு சிபி. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு சிபி. ஸோ சென்டரில் பி வந்துடும். ஸோ அந்த கரஸ்பாண்டிங்காக அப்படி எழுதினா தான் கான்குரண்ட்டாக வரும், கரஸ்பாண்டிங் சைட்ஸும் ஈக்குவலாக வரும். ஓகே, ஸோ இட் இஸ் கிவன் ஃபார் யூ, ஏபி ஈக்குவல் டு சிபி given, AB is equal to CB is given, and AD is also equal to CD. It is also given for you. The two triangles எந்த சைடு வந்து காமனாக இருக்குது அப்படின்னா BDங்கிற சைடு காமன். ஓகேவா? BDங்கிறது காமன். ஸோ BD is a common. ஸோ இது த்ரீ pairs of equal parts நம்ம ரைட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் வந்து கான்குரண்ட்டாக. எஸ், இது என்ன ரூலில் படி கான்குரன்ஸ்னோ, த்ரீ சைட்ஸ் வந்து equal, corresponding sides பார்த்தோம். So in the from above, the triangle ABD is concurrent to triangle CBD. So three sides வச்சு பார்த்தோம், நம்ம ஆங்கிள்ஸ் வச்சு பார்க்கல. So three sides வந்து ஈக்குவலாக என்னது, by SSS concurrence rule படி the two triangles are concurrent. Okay, and the third one, we prove that BD bisect angle ABC. ABCங்கிற ஆங்கிளை BDங்கிற லைன் வந்து bisect பண்ணுதா அப்படின்ட்டு. So yes, the third one, ABD, the triangle பாருங்க, two triangles இருக்கா. Listen, in the third one, does BD bisect angle ABC? Give reason. So ABC is an angle. அப்போ பிங்கிற பிளேஸில் வந்து ஆங்கிள் வந்து இருக்கும், அப்படி தானே சென்டரில். ஸோ பிடிங்கிறது பைசெக்டாக, ஏபிசிங்கிற ஆங்கிளில் பிடி வந்து பைசெக்ட் பண்ணுது. தட் மீன்ஸ் இங்கே 30 டிகிரி 60 டிகிரி டோட்டலாக இருந்தது பியோடைய ஆங்கிள்லாம். அந்த டூ ட்ரையாங்கிள்ஸில் இங்கே 30 டிகிரி இங்கே 30 டிகிரியும் ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம். ஸோ ஆங்கிள் ஏபிடி, ஆங்கிள் ஏபிடினா இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் இருக்கிற ஆங்கிள் ஏபிடி. தட் மீன்ஸ் பிங்கிற பிளேஸில் தான் அந்த பைசெக்ட் ஆகுது. இங்கேயும் ஆங்கிள் சிபிடி. ஸோ கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ பிடி பைசெக்ட் ஆங்கிள் ஏபிசி. ஸோ ஆங்கிள் ஏபிசியில் அந்த பிடி வந்து என்ன ஆகுது, பைசெக்ட் ஆகுது. ஸோ இந்த ஆங்கிளோடைய ட்ரையாங்கிளோடைய ஆங்கிளில் ஏபிடி வந்து பிங்கிறதுல பைசெக்ட் ஆகுது. இந்த அனதர் ட்ரையாங்கிள் என்னது, ஆங்கிள் சிபிடி. ஸோ அங்கேயும் சென்டர் பிளேஸில் தான். ஸோ அதுதான் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ த எக்ஸாம்பிள் 4, given below are measurement of some parts of two triangles. Examine whether the two triangles are concurrent or not by using SAS concurrence rule. If the triangles are concurrent, write them in symbolic form.
ஸோ இங்கே சம் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 ட்ரையாங்கிள்ஸோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ட்ரையாங்கிள்ஸோட மெஷர்மெண்ட்டை வச்சு அந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் கான்குரண்ட்டாக இல்லையாங்கிறது ப்ரூஃப் பண்ணும். எந்த கான்குரன்ஸ் ரூல் படி பார்த்தீங்கன்னா SAS கான்குரன்ஸ் ரூல் படி ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஸோ அதோடைய சிம்பாலிக் ஃபார்மை லாஸ்ட்டாக ரைட் பண்ணணும். ஓகே, கான்குரன்ஸ் ரூலோடைய சிம்பாலிக் ஃபார்ம் உங்களுக்கு ரைட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் த கான்குரன்ஸ் ரூல் சிம்பாலிக் ஃபார்ம். உங்களுடைய புக்கில் அது ஈனே இருக்குது. திஸ் இஸ் நாட், இட் இஸ் ஏ கான்குரண்ட் ரூலோடைய symbolic form. Okay, concurrent triangle concurrent symbolic form is this one. So inga measurement கொடுத்திருக்காங்க. 2 triangles are given, ABC and DEF. Okay, ABC and DEF. So அதோடைய 2 measurements 1 angle கொடுத்திருக்காங்க. ஏன்னா SAS னா 2 sides included angle இருக்கணும். Okay, SAS னா என்ன அர்த்தம்? Side, angle, side. That means 2 sides corresponding sides இருக்கணும், corresponding measurement இருக்கணும், and included angle இருக்கணும். அதான் என்னது? SAS. So 2 sides and 1 angle is given. Here also 2 sides and 1 angle is given. Here also, okay, BC எல்லாத்துமே 2 மெஷர்மெண்ட்டும், ஐ மீன் 2 சைடோடைய மெஷர்மெண்ட்டும் ஒரு ஆங்கிளோடைய மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இதை வச்சு செக் பண்ணி பார்க்கணும் this 2 triangles are concurrent or not ங்கிறத. So let us check the first one. AB equals 7 cm, BC 5 cm, DE வந்து 5 cm, EF வந்து 7 cm. angle B ல வந்து 50 degree ஆகுது, angle E ல 50 degree. okay, so அதற்காக ஒரு triangle draw பண்ணதோம். triangle ABC, it is easily to understand this is a concurrent or not அப்படிங்கிறது. so ABC and DEF, AB 7 cm, EF தான் என்னது? 7 cm, not a DE. okay, so AB is equal to EF, it is a 7 cm, and BC is equal to DE, it is a 5 cm. The included angle 50 degree, 2 sides ku center la da angle form agano, that is the included angle 50 degree. Here also 50 degree, 2 sides ku included ada the 50 degree form agudhu. okay va, measurement to same da 50 degree 50 degree. so included angle B equal to included angle E, it is a 50 degree. so நம்ம இப்ப corresponding sides நம்ம I mean the concurrent write பண்ணனும். so first இந்த triangle எடுத்துக்கோங்க ABC. okay va, concurrent to என்ன triangle பார்க்கணும்? AB வந்து இதுக்கு தான், EF க்கு தான். இப்போ E வருமா F வருமாங்கறத பார்க்கணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படினா, listen, இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ABC சரியா? AB வந்து EF னு போட்டோம்னு நினைச்சுக்கோங்க. EF. BC வந்து எதுக்கு ஈக்குவல்? BC is equal to DE. அப்போ இங்க வந்து DE இருந்தாதான் மாறும். அப்போ நம்ம இங்க FE போட்டோம் அப்படினா BC is equal to ED. ஓகேவா? அப்படிதான் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? so ABC is AB வந்து equal to EF தான். ஆனா EF போட்டோம் அப்படினா அடுத்த சைடுக்கு வந்து நமக்கு மிஸ்டேக் வரும். அதனால என்ன பண்ணனும்? AB is equal to FE அப்படினு போட்டுக்கணும். ஓகேவா? FE. ஓகேவா? FE. BC is equal to DE. DEங்கும்போது இங்க வந்துரும். சரியா? ED or DE. so it is a SAS concurrence rule. and the corresponding sides இருக்கணும். AB is equal to EF. EF நாலும் சரி, FE is same. and BC is equal to DE. okay, DE or ED. okay, so நம்ம அத corresponding பார்த்து போடணும். okay, second one, this is your sum. AB equal to 4.5 cm, AC equal to 4 cm, angle A equal to 60, and DE 4 cm, FD is a 4.5 cm, and angle D equal to 55. இத பார்த்தே கண்டுபிடிச்சலாம் this is not a concurrent. why? the measurement is 60 degree, here 55 degree. it is not a measurement of concurrent. okay, so இந்த இதுலயும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 6 cm 6 cm 4 and angle சேமா தான் இருக்கு. so the first measurement வச்சு பாக்கும்போது this is a concurrence rule. by அந்த concurrence rule எப்படி இருக்கணும்னு இருக்காங்க? SAS concurrence rule படி satisfied ஆகணும். so 2 sides and 1 angles இருக்கு, satisfied. okay, so இப்போ ABC triangle and DEF triangle. okay, so AB is a 4.5 cm, here DEF is a 4.5 cm or FD எதனால போட்டுக்கலாம். okay, and AC is a நம்ம concurrence எழுதும்போது தான் கிளியரா எழுதணும். otherwise இங்கெல்லாம் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி எழுதினாலும் it is not mistake. okay, and AC equal to 4 cm, here EF equal to AC equal to 4 cm,
and here D is a 4 centimeter. Okay. Listen, AB equal to DF or FD is equal to 4.5 centimeter. AC 4 centimeter, DE தான் 4 centimeter. ஏன் போட்டுருக்கேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. பட் இன்க்ளூடட் ஆங்கிள் ஏ. இப்போ இந்த டூ சைட்ஸ்க்கு இன்க்ளூடடாக ஆங்கிள் 60 டிகிரி இருக்கும். அப்போ இந்த டூ சைட்ஸ்க்கு இன்க்ளூடடாக 55 தான் இருக்குது. ஓகேவா? ஆங்கிள் இந்த பிளேஸில் பாருங்கள், ஆங்கிள் டியில் தான் 55 இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த 55 டிகிரி இன்க்ளூடடாக இருக்குது. பட் இட் இஸ் நாட் அ சேம் மெஷர்மெண்ட். இது 60 டிகிரி, இது 55 டிகிரி. பட் included angle A is not equal to included angle D. ஏன் அப்படின்னா it is a measurement is different. So we cannot say that the two triangles are concurrent. So இப்போ இந்த two triangles not a concurrent. Okay. So same measurement இருக்கணும், அதை நல்லா find out பண்ணிக்கோங்க. And the C sum, the sum is BC equal to 6 cm, AC equal to 4 cm, angle B equal to 35 cm. Here DF equal to 4 cm, EF equal to 6 cm. And angle E equal to 35 cm. So அதுக்கு பின்னாடி நம்ம ஒரு triangle draw பண்ணுறோம். So AC equal to 4 cm. Here DF equal to 4 cm. And BC equal to 6 cm. Here EF equal to 6 cm. So angle B 35, angle E வந்து 35. So it is included? No. இந்த டூ சைட்ஸ் இருந்தது அப்படின்னா இங்கே தான் இன்க்ளூடட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகணும். ஹியர் டூ சைட்ஸ்னால் இங்கே தான் இன்க்ளூடட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகணும். ஆனால் இதுக்கு அவுட் சைடில் இன்க்ளூடட் இல்லாமல் வேறு ஒரு பிளேஸில் வேறு ஒரு சைடில் வேறு ஒரு ஆங்கிளில் தான் 35 டிகிரி. ஸோ இட் இஸ் நாட் இன்க்ளூடட். ஸோ வி கேனாட் கன்க்ளூடட் தட் த டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் நாட் கான்குரண்ட். ஓகே, ஸோ சேம் மெஷர்மெண்ட் இருந்தாலும் இன்க்ளூடடாக ஃபார்ம் ஆகணும். இந்த டூ சைடுக்கு நடுவில் தான் என்ன ஆகணும்னா அந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகணும். ஸோ பிசி ஈக்குவல் டு இஎஃப், ஓகேவா? BC is equal to EF 6 cm, AC is equal to DF, it is a 4 cm. Angle B equal to angle E தான். Angle B என்னவோ angle E அதான். But angle B is not the included angle between the side AC and BC. Included angle எங்கே ஃபார்ம் ஆயிருக்கணும்? BCக்கும் ACக்கும் அந்த சைடுக்கு சென்டரில் இன்க்ளூடடாக. பட் இட் இஸ் நாட். ஓகே, அது இதே மாதிரி தான் சேம் EFக்கும் DFக்கும் இடையில தான் இந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கணும். பட் இட் இஸ் நாட் ஆங்கிள் இ. ஸோ ஆங்கிள் இ இஸ் நாட் த இன்க்ளூடட் ஆங்கிள் பிட்வீன் த சைடு EF and DF. ஸோ SA's concurrence rule படி the cannot be applied and we cannot conclude that two triangles are concurrent. ஸோ SA's rule படி the two triangles are concurrent சொல்ல முடியாது. ஓகே, listen, this is your homework, page number 149, exercise 7.2, first sum and second sum. Just you look at the picture. Okay, இந்த ஃபிகர் பார்த்து நீங்கள் கரெக்டாக இது என்ன ரூல் படி இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் கான்குரண்ட்னு சொல்லணும். ஸோ இட் இஸ் கிவன் AC is equal to DF and AB is equal to DE and BC is equal to EF. ஸோ ABC எங்கிற பிளேஸில் என்ன இருக்குது? ஏசினா ஃபஸ்ட்டு இதில் DF, அப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட் எழுதியிருக்காங்க. அண்ட் பிங்கிறது என்னது? E. ஸோ திஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் என்ன அப்படின்னு கேட்காங்க. கான்குரண்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ த்ரீ சைட்ஸ் சேமாக இருந்ததுன்னா அந்த ரூல் என்னது? எஸ்எஸ்எஸ் கான்குரன்ஸ். ஸோ அதை மாதிரி இந்த டூ ட்ரையாங்கிள்ஸை நீங்கள் செக் பண்ணிவிட்டு இது என்ன டைப் ஆஃப் வாட் டைப் ஆஃப் இட் இஸ் அ கான்குரண்ட் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் டைப் ஆஃப் கான்குரண்ட் ரூலுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ 4 கான்குரன்ஸ் ரூல் இருக்கலாம். அதில் இது வந்து எதுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுன்னு பார்க்கணும். அண்ட் த செகண்ட் சம் வந்து நீங்கள் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸை ரைட் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு சம்மில் வந்து எஸ்எஸ்எஸ் கிரிட்டீரியா படி அந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இதில் வந்து ஏஆர் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஓகே, ஆர்டிங்கிறது எதுக்கு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அண்ட் ஏடிங்கிறது எதுக்கு கரஸ்பாண்டிங் சைட்ஸுங்கிறத மெஷர் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ இது கான்குரண்ட்னு கொடுத்துட்டாங்க, ஈன்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நாட் எ இ, இட் இஸ் அ கான்குரண்ட். ஓகே, ஸோ ஏஆர்டி அப்படின்னா ஆங்கிள் ஏவும் பியும் ஈக்குவல், ஆங்கிள் ஆரும் ஈயும் ஈக்குவல் அண்ட் ஆங்கிள் டியும் என்னும் ஈக்குவல். ஸோ சைடு பார்த்தோன்னா ஏஆர் இஸ் ஈக்குவல் டு பிஇ. இந்த இதை வச்சே பார்த்துலாம், நீங்கள் ட்ரையாங்கிள்ஸ் கூட அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை. அண்ட் ஏடி ஏஆர் இஸ் ஈக்குவல் டு பிஇ அப்படி அதை பார்த்து நம்ம கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சைட்ஸை வந்து நோட் பண்ணணும். என்னென்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஸ்எஸ்எஸ், அடுத்தது எஸ்ஏஎஸ் கிரிட்டீரியா படி பார்க்கணும். தேர்ட் ஒன் வந்து ஏஎஸ்ஏ கிரிட்டீரியா படி நீங்கள் கரஸ்பாண்டிங்ஸ் ஆங்கிள்ஸையும் சைட்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். Do your homework properly. Thank you.